கொடுப்பனவுகள் செய்தாலும் சம்பள அதிகரிப்பு இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்வரும் 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீள்குடியேற்றும் கண்டி மாவட்ட வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளதோடு இந்த நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி 2025, 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக 33,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய 2027 ஆண்டின் 3வது சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்ட பின்னர் வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொண்டே ஏனைய கொடுப்பனவுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அதுவரை யார் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கொடுப்பனவுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்ததாவது, அரசு சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வே முக்கியம் என்று நாங்கள் கருதினோம். அந்த அடிப்படை சம்பள உயர்விற்காக மாத்திரம் 2025 ஆண்டில் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே மேலும் 11,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. 2027 அடுத்த கட்டமாக 11,000 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 2027 ஆகும் போது எமது அரசு சேவையின் சம்பள உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு 33,000 கோடி ரூபாய் ஆகும். இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள், அந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் என்று கேட்பதை நான் காண்கிறேன். அது நடக்காது. முதலில் நாங்கள் 2027 3வது சம்பள அதிகரிப்பு வந்த பின்னர் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை பார்த்துவிட்டுதான் ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம். அதனால் யார் எவ்வித ஆர்ப்பாட்டம் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் 2027 ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரும் வரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி கூறியுள்ளார்.